சங்கீதம் 113 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். 9. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையை சோதரி எப்படிப்பட்டதான சிறுமையான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, எளிமையான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது நம்முடைய தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்பட முடியாமல் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் அங்கலாய்ப்போமானால் அவர் அதிலிருந்து தூக்கி எடுத்து நம்மளை என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் கடந்து வரும்பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும் பொழுது, சோத்தர் அவருடைய சத்தியத்திற்கு நம்ம மனப்பூர்வமாய் செவி சாய்க்கும் போது நிச்சயமாய் நாம் குறுகி போகிறதில்லை. நாம் வர வர விருத்தி அடையும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனை நம்பி வந்தோமே, நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணுமில்லையே என்று சொல்லி நாம் மங்களாய்க்க வேண்டாம். நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் தானே சொல்லி இருக்கிறார், சங்கீதம் 113:7 சோத்திரம் எங்கேருந்து எடுப்பாராம்? அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து என்ன பண்ணுகிறார்? அப்ப சிறியவனையும் எளியவனையும் அவர் என்ன பண்ணுகிறார்? தூக்கி எடுத்து உயர்த்துகிறார். எந்த இடத்துல கிடக்கிறோமோ அங்கேருந்து முதல்ல என்ன பண்றார்? தூக்குறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறார். சிறியவர்களையும் எளியவர்களையும் அவர் தூக்கி எடுத்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் அவரை நம்பி வருகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இந்த இடத்துல தான் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம எந்தெந்த பகுதியில சோத்திரம் ஒருவேளை நம்ம கிடந்தாலும், குழியில கிடந்தாலும் சோத்திரம் எப்படிப்பட்டதான சோத்திரம் வாழ்க்கை, ஒருவேளை சோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, அது ஒரு குழிதான். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல், நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறதும் ஒரு குழிதான். எப்படிப்பட்டதான குழிகளை இருந்தாலும் அந்த குழிகளிலிருந்து அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை தூக்கி விடுவார். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒருவேளை நம்முடைய தேவைக்காக அங்கலாய்த்து கொண்டு இருப்போமானால், நம்முடைய குறைவுகள் பூர்த்தி செய்யப்படலை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருப்போமானால், நம்மளை எப்படிப்பட்ட குழிகளில் இருந்தாலும் நம்மளை அந்த குழியிலிருந்து தேவன் தூக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமை சோத்திரம். மனிதர்கள் நம்மளை வேணா குழியில தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க, உலகத்துல இருக்கிறவங்க அப்படித்தான் செய்வாங்க. ஆமை சோத்திரம். யாரும் இந்த பூமியில என்ன முடியாது, நம்ப முடியாது. சோத்திரம். ஆண்டவருடைய ஊழியத்துல கூட யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காரியங்களை செய்து கடைசியில அவரை காட்டி கொடுத்து முத்தத்தினாலே என்ன பண்ணுகிறார்? காட்டி கொடுக்கிறார். அப்ப கூட இருக்கிறார்னு நம்ப முடியாது. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே சத்துர். கணவன்னு நம்ப முடியாது, மனைவின்னு நம்ப முடியாது, பிள்ளைன்னு நம்ப முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். ஆனா நம்பப்படுவதற்கு ஒருவர் உண்டானால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆமா, அவரை முழு மனதாய் நாம் நம்பி இருப்போமானால் எப்படிப்பட்டதான குழியில இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை தூக்கிடுவார். அந்த குழியிலேருந்து என்ன பண்ணிடுவார்? தூக்கிடுவார். தூக்குறது மாத்திரம் அல்ல, அந்த குழியிலேருந்து தூக்கி அவரை என்ன பண்ணிடுவார்? உயர்ந்த இடத்துல, பிரபுக்கள் உட்காருகிற இடத்துல, ராஜாக்கள் உட்காருகிற இடத்துல என்ன பண்ணுவார்? நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு காரியம் செஞ்சா போதும், அற்புதமாய் தெய்வம் நடத்திடுவார். தேவனுக்கு பிரியமாய் நீங்களும் நானும் மாறிட்டா போதும். யாருக்கு பிரியமாய் மாறணும்? தேவனுக்கு பிரியமாய் மாறணும். மனுஷருக்கு பிரியமாய் மாறிடலாம், இல்லைனா மனுஷனுக்கு பிரியமாய் இருக்கிற மாதிரி ஆக்ட் கூட பண்ணிடலாம். அல்லேலூயா. நடிச்சிடலாம் மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற மாதிரி. ஆனா வேதத்துக்கு பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய் மாத்திரம் நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுன்னா தேவன் என்ன பண்ணிடுவார்? நீங்க குப்பையில இருந்தாலும் சரிதான், புழுதியில கிடந்தாலும் சரிதான், குழிக்குள்ள இருந்தாலும் சரிதான், யாருமே நம்மளை தூக்கிவிட முடியாத அப்படிப்பட்ட குழியா இருந்தாலும் சரிதான், அவருடைய கரம் இறங்கும். அந்த குழியை விட்டு தூக்குறது மாத்திரம் அல்ல, உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு கர்த்தர் அமர பண்ணுவார். அல்லேலூயா. ஈசாய் அந்த மனுஷனுக்கு 8 பிள்ளைகள். அதிலே ஒன்று தாவீது. அதிலே ஒன்று கடைசி பிள்ளை யாரு? தாவீது. மற்ற எல்லா பிள்ளைகளும் சிறப்பான இடத்துல நிற்கிறான். ஆனா தாவீதுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவர் சோத்திரம் ஆடுகளை மேய்க்கிற இடத்துல இருக்கிறார்.
அந்த காலத்தில் மெய்ப்பர்கள் அற்பமாய் எண்ணப்படுவார்கள். அது ஒரு பெரிய உத்தியோகம் இல்லை, சோதர கவர்மெண்ட் ஜாப் இல்லை. அப்போ அந்த காலத்தில் ஆடு மேய்க்கிறவர்கள் அற்பமாய் எண்ணப்படுவார்கள். அப்படிப்பட்ட இடத்துல தான் தாவீது என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். சரி, ஆடு மேய்க்கிறது அற்பமான வேலைன்னு பார்த்தா, அவர் மேய்க்கிற ஆடு சொந்தமான ஆடான்னு பார்த்தா அவருக்கு சொந்தமான ஆடும் கிடையாது. ஆமாம், இந்த வாரத்துக்கு விடுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம், வாரத்துக்கு விடுற ஆடை மேய்ச்சிக்கிட்டு 100 ஆடை மேய்ச்சாலும் அது அவங்கள்ட்ட கிடையாது. யாருடையது? எஜமானன் வேற. அவர் மேய்க்க முடியாமல் என்ன இருக்கிறார், வாரத்துக்கு விட்டுருக்கிறார். சோதரம் அவங்களுக்கு கூலி கொடுப்பார். எப்படி கூலியை பேசுகிறாங்களோ அது மாதிரி கூலி ஒதுக்கப்படும். அதுபோல தான் இவர் தகப்பனுடைய ஆடுகளை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், மேய்க்கிறார். அண்ணன் தம்பி 8 பேர் பங்குக்கு வந்துருவாங்க, சம்பளம் தான் இவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆடு ஒன்றும் இவருக்கு சொந்தம் கிடையாது. அப்போ இவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு மதிப்பாங்க? சொந்த ஆடும் கிடையாது, மேய்ப்பருக்கே மதிப்பு இல்லை ஆடு மேய்க்கிற ஆளுக்கு. இதில் மேய்க்கிற ஆடு அவருக்கு சொந்தமானதும் இல்லை. அதுவும் பார்த்தா பெரிய நிறைய ஆடை மேய்க்கிறாரு இல்லை, அந்த கொஞ்சம் ஆடு யார் வசம் விட்டு வந்தாய் அப்படின்னு அண்ணங்காரன் சண்டை போடுறான். அப்போ மேய்க்கிற ஆடு எவ்வளோதான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சம் ஆடு அவருடையது கிடையாது, தகப்பனுடைய ஆடா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் சங்கீதக்காரன் தாவீது இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு, ஆமா சோதரம், அவனை அற்பமா எண்ணினாங்க. இன்னும் சொல்ல போனா தாயின் தகப்பனும் கூட பிறப்புகளும் கூட அவரை என்ன பண்ணல, மதிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஏன்னா ஆசாரியன் வருகிறார். அன்னைக்கு ஆசாரியன் வருகிற பெரிய காரியம். சோதரம் ஆசாரியன் அந்த வந்திருக்கிற அந்த பட்டணத்துக்கு வந்தாலே எல்லாரும் ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, பார்த்து ஆலோசனை கேட்டு ஜெபம் பண்ணிக்குவாங்க. இப்ப சோத்திரம் இந்த ஈசாய் தகப்பன், அவங்களுடைய தகப்பன் குடும்பத்தை வர சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, ஜெப கூட்டத்துக்கு வழி செலுத்தும்படியாக. அப்ப பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்லி இருக்கிறார். இப்படி தனக்கு பிறந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு எங்க போறாரு ஈசாய்? சோத்திரம் அந்த சாமுவேல் இடத்துல போனா தாவீதை மட்டும் விட்டுட்டாங்க. தாவீதை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, அவனை ஒரு பொருட்டா என்ன பண்ணல, ஆமா மதிக்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. ஆடு மேய்க்கிறான், அதுவும் தகப்பனுடைய ஆடை மேய்க்கிறான், இதுல என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா பாருங்க சோத்திரம், அந்த தாவீதை நோக்கி தான் இரட்சகருடைய கண்கள் போய் கொண்டு இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமா தெய்வம் பார்க்கிறார் பத்தியலா. அவன் தூசியில கிடக்கிறான், புழுதியில கிடக்கிறான். நீங்கள் நானும் பார்க்கிற பார்வை வேற. அதனாலதான் சாமுவேலை பார்த்து சொல்லுவார், ஏய் மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நான் பார்க்க மாட்டேன். அவன் பதவியில இருந்தா நீ அப்படி தூக்கி பார்ப்ப, பணம் இருந்தா தூக்கி பார்ப்ப, அந்தஸ்து இருந்தா தூக்கி பார்ப்ப, படிப்பு இருந்தா தூக்கி பார்ப்ப. சோத்திரம், உன் பிள்ளைகளா இருந்தாலும் அதுல யாரு நல்லா இருக்கோ அதைத்தான் நீ தூக்கி பார்ப்ப. நான் அப்படி பார்க்க மாட்டேன். யார் சொல்றா? தெய்வம் சொல்றார், மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நான் பார்க்க மாட்டேன். ஆமா, மனிதர்கள் முகத்தை தான் பார்ப்பாங்க. இந்த முகத்தை கண்ணுல என்ன தெரியும், அவங்களுடைய மேன்மை தான் தெரியும், அதைத்தான் பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு தான் ஓடுவாங்க. நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க இருதயத்தையும் ஏன் இருதயத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அது செம்மையா இருக்குமானால் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப ஈசாவுடைய இருதயத்தை பார்த்தார், அவங்க பிள்ளைகள் எல்லாருடைய இருதயத்தை பார்த்தார், இந்த தாவீதுடைய இருதயத்தையும் கர்த்தர் பார்த்தார். ஆனா தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன், நீங்கள் நான் உயர்த்தப்படணும்னா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டா போதும். எப்படிப்பட்ட குழியில இருந்தாலும் தூக்கி உயரத்துல கர்த்தர் நிறுத்தி காண்பிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சோத்திரம், அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகன். கர்த்தர், அப்ப கர்த்தருடைய இருதயம் எப்படி, அது கர்த்தருடைய இருதயம் எதை நேசிக்கும், கர்த்தருடைய இருதயம் எது பிடிக்கும், கர்த்தருடைய இருதயத்துக்கு எது பிடிக்காது. ஒருத்தட்ட நீங்க நெருங்கி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமை சோத்திரம், அது உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், யாரா இருக்கட்டும், நீங்க நெருங்கி பழகிட்டீங்கன்னா சோத்திரம், இதுதான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. இதை கண்டுக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட நேக்கா நடந்துக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், பிடிக்காத பகுதியை தவிர்த்துக்கிட்டு பிடித்த பகுதிக்கு நேராக கடந்து போகும்போது அதோடைய ஸ்நேகம், அதோடைய ரிலேஷன்ஷிப், அதோடைய உறவு அது பலப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. மாறுதலா கடந்து போயிட்டா குடும்பத்தில் சண்டை சச்சரவு எதனால, புருஷனுக்கு என்ன பிடிக்கணும் மனைவிக்கு தெரியல, கட்டி 10, 15, 20 வருஷம் ஓடுது. மனைவிக்கு என்ன பிடிக்குதுன்னு புருஷனுக்கு தெரியல. இதை கண்டுபிடிக்கிறவங்களாடி செத்தே போறான். அல்லேலூயா. சோத்திரம். இதனால வாக்குவாதம், இதனால சண்டை, இதனால சொல்லுவாங்களே, என்னைக்கு தாங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்க. சோத்திரம். எவ்வளவு காலங்கள் ஆனாலும் ஆமா புரிய முடியல. இவருக்கு அப்ப என்னைக்குத்தான் நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க போற, புரியாம தான் குடும்பத்தை வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, என்னைக்கே ஒரு நாள் புரியும், இல்லைன்னா பரலோகத்திலேயாவது வந்து புரியட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். புரியாததுனால தான் குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு, சங்கடத்தோடு, சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு ஓடிட்டு.
கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு களி கூறுதலோடு போகும். அல்லேலூயா. ரொம்ப புரியலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது நமக்கு புரியணும். சரி, போகட்டும். அப்ப இங்க தாவீதுக்கு ஒரு காரியம் புரியும். என்ன புரியும்னா, தேவனுக்கு எது பிடிக்கும்னு புரியும், தேவனுக்கு எது பிடிக்காதுன்னு புரியும். அல்லேலூயா. உங்களுக்கு அது புரியுதா? தேவனுக்கு பிடிச்சா என்னங்க, பிடிக்கலைன்னா என்னங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்குங்கன்னு சொல்றீங்க. நல்லது, சோத்திரம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம், நல்லா செய்யுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சோத்திரம் ஈசாவுடைய மற்ற பிள்ளைகளை குறித்து பிரசங்கிக்கல. மற்ற பிள்ளைகளை பிரசங்கிச்சா உங்களை அதில் இணைச்சு கொண்டு வந்துடலாம். சோத்திரம். நான் தாவீதை குறித்து பிரசங்கிக்கிறதுனால உங்களை இணைக்க முடியல. விளங்குனா சந்தோஷம், விளங்கலைன்னா அதோட பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. தாவீதோட உங்களை என்ன பண்ண முடியல, இணைச்சு கொண்டு வர முடியல. ஏன்னா தாவீது தேவனுக்கு எது பிரியம் எது பிரியம் இல்லை அந்த பகுதியே சிந்திச்சு ஓடுறார். ஆனால் மற்ற பிள்ளைகள் அப்படி இல்லை. சோத்திரம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஒரு மாதிரி தான் இருக்கிறீங்க. எப்படியோ இருங்க. சோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் மாறும். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படணும்னா இரட்சகருக்கு பிரியமானவர்களாய் மாறிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமா மாறிட்டா உலகம் உங்களை அற்பமா தான் பார்க்கும், உறவுகள் அற்பமா தான் பார்க்கும், கூட பிறப்புகள் அற்பமா தான் பார்க்கும். கடந்த நாட்களில் ஒரு தேவப்பிள்ளை சோதரம் இந்த 3 நாள் கன்வென்ஷன்ல கர்த்தருடைய வார்த்தையால் தொடப்பட்டு அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டாங்க. என்ன அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டாங்க? ஜெவல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு கழட்டி அப்படி வச்சுட்டு தேவனுடைய அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டாங்க. சோத்திரம். நம்ம சபையில் இல்லை, வெளியில. சோத்திரம். அந்த பார், வெளியில வந்துட்டு தான் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகுது எல்லாம். உள்ள அப்படியே அசைக்க முடியாத அசையாத பர்வதமா இருக்கிறீங்க. யாரை கொண்டு வந்து பாருங்க, அசைக்க முடியாதுங்க அப்படின்னு இருக்கிறீங்க. நல்லது, தேவனுக்கு சோத்திரம். ஏதோ அவர் அந்த வார்த்தை அசைச்சிருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? அசைச்சிருச்சு. அசைச்சா சோத்திரம் கடவுடன் கழட்டி வச்சுட்டு சோத்திரம் அப்படின்னு சொல்லி 2 நாள் இப்படி இப்படி வெளியில போயிட்டு தான் வந்திருக்கிறாங்க. கேட்கக்கூடாத கேள்விகள். ஆமி, சொந்தம் பந்தம் உறவு ரசிக்கப்பட்டவங்க தான் எல்லாம் பாஞ்சிட்டாங்க. பாஞ்ச உடனே சோதரா உங்களுக்கு என்ன செய்யுது, திருப்பி எல்லாத்தையும் கடன்னு மாட்டிட்டாங்க. அல்லேலூயா. இரட்சகருக்கு பிரியமாய் அல்லவா வாழணும். நான் பேசினேன், கேள்விப்பட்டேன். சோத்திரம். மனுஷனை திருப்திப்படுத்துறீங்களே, தேவனை அல்லவா திருப்திப்படுத்தணும். சத்தியம் அதுதான். ஆனா எத்தனையோ பேர் அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க, எல்லாரையும் தொடல. தெய்வம் உங்களை தொட்டிருக்கிறார். அப்ப தெய்வம் உங்களோடு எவ்வளவு நேசமா உங்களை தொட்டிருக்கிறார். நீங்க அதை அக்செப்ட் பண்ணி எவ்வளவாய் நீங்க அர்ப்பணிச்சீங்க. உங்களுக்கும் நேசருக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு. ஆனா மனுஷனை பார்த்து இரட்சகரை விடுறீங்களே. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அதனால தேவனை சிநேகிங்க. கர்த்தர் உங்களோடு தொற்றுப்பார். ஆனால் ஆமே சோத்திரம், நீங்க அந்த அர்ப்பணிப்புக்குள்ள இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அர்ப்பணிப்புக்குள்ள போகும்போது எப்படிதான் பார்ப்பாங்க? அற்பமா தான் பார்ப்பாங்க. அதனால தானே சோத்திரம் இந்த தாவீதை அற்பமா பார்க்கறாங்க. சோத்திரம். தாவீதை மனிதர்கள் எல்லாரும் அற்பமாய் பார்த்தாலும் இரட்சகர் அற்புதமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. யார் பார்த்தா என்னங்க, யார் பார்க்கலைன்னா என்னங்க? இரட்சகர் நம்மளை பார்க்கணும். யார் பார்க்கணும்? என் நேசர் பார்க்கணும், என் ஆண்டவர் பார்க்கணும், எனக்காய் ஜீவனை கொடுத்தவர் பார்க்கணும். அவர் நம்மளை பார்த்துட்டா போதும். நம்ம வாழ்க்கை புழுதியில இருந்தால், நம்முடைய வாழ்க்கை குப்பையில இருந்தால் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். உயர்த்தி ராஜாக்கள் பிரபுக்கள் அமர்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. அதனால நீங்களும் நான் அந்த இடத்துக்கு வரணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமே சோத்திரம், யார் அற்பமா நினைச்சா என்ன? லூக்கா 16:15 அதுல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. லூக்கா 16:15. உலகத்திலே மேன்மையா எண்ணப்படுகிறது எதுவோ அது தேவனுக்கு அருவருப்பு. மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, மனுஷருக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுவது எதுவோ தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கு. தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கு. அப்ப மனுஷனுக்கு எல்லாம் மேன்மையா இருக்கிறதெல்லாம் தேவனுக்கு எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்குல்ல. மனுஷனுக்கு அது மேன்மை. வஸ்திரத்தினால பொன்னினால சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிச்சு நிற்கும் போது அது மனுஷருக்குள்ள எப்படி இருக்குது? மேன்மையா இருக்கு. ஆனா தேவனுக்கு அது எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. ஆனா தேவனுக்கு மேன்மையா இருக்கிறது, உலகத்திற்கு எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. அதனால நீங்களும் நானும் சோத்திரம் தேவனை சிநேகிக்கிற இடத்துக்கு தான் வாழ்க்கையில முன்னேறும். ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவரை நேசித்து நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும்? நீங்க கடவுளை நேசிக்கிற இடத்துக்கு வந்துட்டா, தாவீதை போல நம்முடைய இருதயம் மாறிடுச்சுன்னா, தாவீதை உயர்த்தின தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். உடனே தாவீதை உயர்த்தல. சோதரும் அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவன் குடும்பத்தினால் வந்த பிரச்சனைகள், உறவுனால வந்த பிரச்சனைகள் அத்தனையும் அவர் என்ன பண்ணார்? சுமந்தார். ஒரு காலகட்டம் வந்துச்சு,
அப்பதான் தாவீதை சிங்காசனத்தில் தேவன் அமர வைத்து ராஜாவாய் தெய்வம் உயர்த்தினார். அல்லேலூயா. அதனால உடனே உயர்வு வந்துரு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டே வருவார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறதுல முழு கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். அப்படி செலுத்தி சோத்திரம் அப்படி பரிசோதிச்செல்லாம் பார்த்ததற்கு பின்பதாக நீங்க தேவனுக்கு பிரியமாய் வாழதான் சோதனை வரும், சோதனைகள் பெருகும், பிரச்சனைகள் பெருகும், எல்லாரும் பகைப்பாங்க, எல்லாரும் விரோதிப்பாங்க. அதை பார்த்து நம்ம ரட்சகரை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ரட்சகருக்காய் பிரியமாய் ஜீவிக்கிற ஜீவியத்தை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நீங்க தேவனுக்கு எந்த அளவுக்கு அதிகமாய் பிரியமாய் வாழ்கிற இடத்திற்கு வருவீங்களோ கர்த்தர் ஒரு நாளை முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அந்த நாள்ல உங்களை ராஜாவாய் ராஜாத்திகளாய் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாரும் புகழ்வாங்க. அன்னைக்கு சோத்திரம் இவங்களுடைய உறவு இன்னாரு நம்மளையும் சொல்லிக்குவாங்க, அவங்க இழுத்துக்குவாங்க. ஆனா அந்த நாள் வரைக்கும் நாம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? ஆமா, பொறுமையோடு இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அப்ப தாவீது தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்ல, அவர் அற்பமா எண்ணப்பட்டார். ஆமை சோத்திரம். அவர்களை அற்பமா எண்ணினாலும் அவர் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ராஜாவா அபிஷேகம் பண்ண உடனே அபிஷேகம் வந்துருச்சா? ராஜாவாயிட்டாரா? இல்லை, அபிஷேகம் தான் வந்திருக்கு. அதுக்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? போராட்டங்கள் தொடர்கிறது, பிரச்சனைகள் தொடர்கிறது, பலவிதமான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில தொடர்கிறது. இன்னும் உச்சமாய் தாவீது சொல்லும்போது எனக்கும் மரணமும் ஒரு அடி தூரம் தான். ஆமா சோதரர், மரண போராட்டம். அதனாலதான் சங்கீதம் 23 வாசிக்கும் போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அப்ப சோத்திரம் தாவீது அபிஷேகம் பண்ணிட்டார் ராஜான்னு தேவன். ஆனாலும் மரணம் அவரை என்ன பண்ணுது? விழுங்க பார்க்கிறது. அப்படி போராட்டம். எல்லாராலும் பகைக்கப்படுகிறார், எல்லாராலும் விரோதிக்கப்படுகிறார். ஆனா ஒரு தீமை அவர் இடத்துல இல்லை. அவர் என்ன காரணம் தெரியுமா? நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். தாவீது இந்த அளவுக்கு மனிதர்களால் சோத்திரம் மாமனாரே கொல்ல பார்க்கிறான். சொல்ல போனா மகளுடைய சோத்திரம் மகளை விதவையாக்கணும், மகளை என்ன பண்ணணும், அதுல பெரிய ஆசையோடு நிற்கிறான் சவுல். யாராவது செய்வாங்களா? எங்கேயாவது உண்டா? தன் மகள் விதவையாகணும் அப்படின்னு நினைப்பானா? ஆனா உச்ச கட்டத்தில் நிற்கிறான் சவுல். சொந்தம் தானே. ஆனா அவனுக்காக, சவுலுக்காக எவ்வளவு உண்மையா இருந்தான் தாவீது தெரியுமா? சோத்திரம் சொன்ன இடத்துல எல்லாம் போய் யுத்தத்தை பண்ணிட்டு வந்தான். இவன் சரியா செய்வான். தாவீதை எங்கேயாவது அந்த யுத்தத்தில் சாக மாட்டானா, இந்த யுத்தத்தில் சாக மாட்டானா அனுப்பிச்சு வைப்பான். ஆனால் தேவன் கிருபையாய் தாவீதை பாதுகாத்து எல்லா யுத்தங்களிலும் போய் யுத்தங்களை நடப்பித்து சோத்திரம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை எடுத்து கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப சோத்திரம் எவ்வளவு மரண போராட்டம். தாவீதுடைய வாழ்க்கை உடனே உயர்த்தப்படலை. ஆனா எந்த சூழ்நிலையிலும் தாவீதுடைய வாழ்க்கை தேவனுக்காய் பிரியமாய் வாழ்கிற அந்த இடத்தை விட்டு கடுகளவும் பிசறல. அத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் இரட்சகருக்கு பிரியமாய் வாழ்கிறதை விட்டு அவர் என்ன பண்ணல? விலகல. அதனாலதான் இரட்சகர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை உயர்த்தினார், ராஜாவாய் மாற்றினார். அந்த கோத்திரத்திலே, அந்த வம்சாவளியிலே இரட்சகர் இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆமீன். யூதாவை விட்டு செங்கோல் விலகாது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமீன். சந்ததிக்கெல்லாம் கிருபை பாராட்டுவேன் சொன்னார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு நித்திய கிருபையோடு என்ன பண்ணுவேன்? நான் இறங்குவேன். ஒண்ணுதான் தாவீது செய்தார். அது அவரை ஆசீர்வதித்தது, அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி காண்பித்தது, பிள்ளைகளை ஆசீர்வதித்தது, சந்ததியை ஆசீர்வதித்தது. அந்த சோத்திரம் சந்ததியிலே இரட்சகர் பிறக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அப்படியாய் தாவீதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டை எழுதும் போது எத்தனையோ பரிசுத்தவான்கள் காணப்பட்டாலும் அவன் இரட்சகருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும் முதல் அதிகாரத்திலே தாவீதை கனப்படுத்துகிறார். பாருங்க எந்த அளவுக்கு சோத்திரம். தாவீதுடைய துவக்க நிலைமை என்ன? அவர் என்ன கலெக்டரா இல்ல பெரிய ஆளுகை செய்கிறவரா? இல்ல, ஆடு மேய்க்கிறவர். சோத்திரம் அற்பமாய் எண்ணப்பட்டவர். மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்களை பார்த்தா எப்படி இருப்பான்? எகிப்தியர்னா உலகம். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அருவருப்பு தான். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த உலகம் நம்மளை எப்படி தான் பார்க்கும்? அருவருப்பா தான் பார்க்கும். அற்பமாய் பார்க்கிறது மாத்திரமல்ல, அருவருப்பாய் பார்க்கும். திருச்சபைக்குள்ளும் ஆமென் சோதரர் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற இடத்தை யார் தெரிந்து கொள்வார்களோ அவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள், அவர்கள் அற்பமாய் எண்ணப்படுவார்கள், அவர்கள் அருவருக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆனா காலச்சக்கரம் சொல்லலும் ஒரு நாள் வரும், இரட்சகர் தாவீதை சிங்காசனத்திலே அமர வைத்து அழகு பார்ப்பார். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சம்பவிக்குது? அதை சொல்லதான் வந்து அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் ஆகி போயிட்டேன். ஏன் இது சம்பவிக்கும்? எதனால தாவீதுக்கு இவ்வளவு போராட்டங்கள் கடந்து வருகிறது? என்ன தெரியுமா? ரெண்டு காரணம் நடக்குது. ஒன்று, அவர் தேவனுக்கு பிரியமா வாழன்னு ஆசைப்படுறார், அதுதான் காரணம்.
அது ஒண்ணுதான் கண். இதனால சத்துரு முழுவதும் பகைக்கிறான். சத்துரு என்ன பண்ணுகிறான்? ஏன்னா தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறதை யார் விரும்ப மாட்டா? பிசாசு விரும்ப மாட்டாங்க. தேவனை ஆராதிக்க கூட விட்டுருவான். சரி சரி ஆராதிச்சுட்டு போ, சர்ச்சுக்கு போறியா சர்ச்சுக்கு போயிட்டு வா, ஆமா சரி செய்தி கேட்குறியா சரி கேளு கேளு அப்படி விட்டுருவான். ஆமா சோத்திரம். ஒருவேளை சோத்திரம் கொஞ்சம் அதை கை கொண்டு நடக்கிற மாதிரி இருந்தா கூட சோத்திரம் சரி பரவாயில்லன்னு விட்டுருவான். ஆனா தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவனால ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. அவனால என்ன முடியாது? ஜீர்ணிச்சிக்கவே முடியாது. கத்தர் கடந்த நாட்களில் ஒரு 3 விதமான கூட்டத்தை கத்தர் சொல்லி கொடுத்தார். நீங்கள் நான் கவனிக்கிறேன், எந்த கூட்டத்தில் இருக்கணும் கவனிச்சுக்கணும். அழகாய் சாத்தான் எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறான் ஜனங்களை, உலக மக்கள் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு திரள் கூட்டத்தை சாத்தான் வஞ்சிக்கிறான். மெய் தெய்வத்தை அறிய விடாதபடி, மெய் ஜோதியை அறிய விடாதபடி, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடாதபடி திரள் கூட்டத்தை அவன் வஞ்சிச்சு வச்சிருக்கிறான். திரள் கூட்டத்தை என்ன பண்ணிருக்கிறான்? பலவிதமான நம்பிக்கைக்குள்ள, பாவத்திற்குள்ள, போதை வஸ்துக்குள்ள, துர்க்குணத்திற்குள்ள, பண ஆசைக்குள்ள, பலவிதமான நம்பிக்கைக்குள்ள சாஸ் என்ன பண்ணிருக்கிறான்? பல கோடி மக்களை வஞ்சிச்சு வச்சிருக்கிறான். இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கொள்ளுங்க, 140 கோடி மக்கள் வாழ்றாங்க. இதுல கிறிஸ்தவம் 1.2% சொல்றாங்க. அப்போ 1 கோடிக்கும் கீழத்தான் கிறிஸ்தவமே இருக்கு. அதை எதில் கணக்கு சொல்றாங்க? இந்த ஆர்சி சிஎஸ்சியை சொல்றாங்க. நம்மளெல்லாம் பிறக்கி எடுத்தா எவ்வளவு வருதுன்னு தெரியல, கூடலாம் குறையலாம். ரைட், ஓகே, இருக்கட்டும், கத்தர் சோத்திரம். 1% 1 கோடி மக்கள் வச்சுக்கிட்டா மீதி 140 கோடியில் 139 கோடி மக்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குறாங்க? பார்த்தீங்களா எவ்வளவு திரள் கூட்டத்தை சாத்தான் வஞ்சித்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். இதுதான் சாத்தாவுடைய பெரிய வஞ்சகம். ரைட். இப்ப இந்த வஞ்சகத்துக்கு தப்பி ஒரு கூட்டம் சபைக்குள்ள வருது. இந்த வஞ்சகத்துக்கு தப்பி என்ன பண்ணுது? ஒரு கூட்டம் திருச்சபைக்குள்ள வந்த அத்தனை பேரும் அந்த வஞ்சகத்துக்கு தப்பி நிற்கிறாங்க. பாவத்திற்கு தப்பி, போதவஸ்துக்கு தப்பி, உலக வழிபாட்டுக்கு தப்பி, உலக நம்பிக்கைக்கு தப்பி, பாரம்பரியங்களுக்கு தப்பி, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று அறிந்து என்ன பண்றாங்க? சபைக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப இவங்களை எப்படி வஞ்சிக்கிறான் தெரியுமா? அடுத்த கட்டத்துல எப்படி வஞ்சிக்கிறான் தெரியுமா? அப்படியா, நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா, பாரம்பரியத்தை விட்டுட்டு போயிட்டியா, பாவத்தை விட்டுட்டு போயிட்டியா, போதவஸ்தை விட்டு போயிட்டியா, மெய் தெய்வத்தை கண்டுகிட்டியா, நல்லது நல்லது, போ, கையை தட்டு, பாட்டு பாடு, நல்ல பிரசங்க கேரு, இல்ல பிரசங்கம் பண்ணும்போது நல்லா தூங்கிரு, எல்லாம் செய்யு. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீ என்ன பண்ணிடக்கூடாது? கவனிக்க கூடாது. கவனிச்சாலும் நீ அதை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. அப்படி வஞ்சிச்சு வச்சிருக்கிறான். இதுல ஒரு திரள் கூட்டம் இருக்கு. ஆமா, ஒரு சபையில 100 பேர் இருந்தா 90 பேர் இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. 90 பேர் எந்த லிஸ்ட்ல இருப்பாங்க? சபைக்குள்ளதான் இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறபடி வாழுகிற இடத்தை அவங்க தெரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா கர்த்தரை தான் ஆராதிப்பாங்க. பாட்டெல்லாம் அத்துபடி, நம்ம ராகத்தை மிஸ் பண்ணா கூட பாஸ்டர் அப்படி இல்லை இப்படி பாடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்துடைய இருப்பிடத்தை மறந்துட்டா கூட பாஸ்டர் வசனத்துடைய இருப்பிடம் இங்கேன்னு சொல்லிடுவாங்க. அது இங்கேன்னு சொல்றியமா, அந்த வசனத்துடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையில எங்கேன்னு கேட்டவன பதில் இல்லை. இந்த வசனம் இருப்பிடம்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா அது வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும்ல. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனா உண்மை இருக்க, வாழ்க்கையில உண்மை இருக்கணும்ல. கடந்த நாட்கள்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. பெரிய அற்புத ஆச்சரியம், சின்ன விஷயம்தான், ஆனால் அது பிரமிப்பை உண்டாக்கினது. காய்கறிக்கு போய் சந்தைக்கு போய் காய்கறியை வாங்கணும். காய்கறியை வாங்கிட்டு வந்து புதினா கொத்தமல்லி வாங்கணும். வாங்கி முடிச்சோம், புதினா கொத்தமல்லி கொடுத்து வச்சோம். நாங்கள் பையை எடுக்கும்போது காத்தடிச்சு ஒரே ஒரு புதினா வந்து அப்படி பைக்குள்ள விழுகுது. ஒரு புதினா என்ன பண்ணுது? பைக்குள்ள வந்து விழுகுது. என்ன செய்யலாம்? ஒரு புதினா சோதரர் ஒன்று, அது பெரிய விஷயம் கிடையாது சோதரர். ஆனால் நான் அப்படியே எடுத்து, ஐயா இந்த அப்படி காத்தடிச்சு வந்தது, உன் கையிலேருந்து வரல, இது காத்தடிச்சு உள்ள வந்தது அப்படின்னு சொல்லி அவன் கையில் கொடுத்து, அதெல்லாம் சொல்லலை, கொடுத்து நான் எடுக்க பையத்துக்கு கிளம்புறேன். அவன் உடனே 4 நிறைய எடுத்து, சார் இந்தாங்க சார் பிடிங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அல்லேலூயா. ஒன்றுக்கு ஆசைப்பட்டுட்டு போயிருந்தா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது ஒன்னோட போயிருக்கும் இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையில உண்மையற்றவன்கிற இடத்துக்கு நம்ம வந்திருப்போம். ஆனால் அந்த சின்ன காரியத்திலும் உண்மைங்கிற இடத்துக்கு போகும்போது கர்த்தர் அதை கவனிக்கிறாரு. சொத்துரும் அதை அவன் மனதில் பேசுறாரு. அவன் அதை 4 பறிச்சு என்ன பண்றான்? கொடுக்குறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இதே 1 லட்சம் கடந்தா செஞ்சா நீ செய்வியா? சோத்திரம். அப்படி செஞ்சா நான் 4 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். சின்ன காரியமா இருந்தால் உண்மையா இருக்கும்போது தேவன் ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு வசனத்தை சொல்லிட்டு போறோம். வாழ்க்கையில உண்மை இருக்கா? வாழ்க்கையில உண்மை இருக்கணும்ல, அப்பத்தானே தேவன் ஆசீர்வதிப்பாரு.
சின்ன ஒரு காரியம்தான், சின்ன ஒரு விஷயம்தான். நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, போகட்டும். அப்ப 2வது கூட்டத்தில் சபைக்குள்ள உள்ள விட்டாலும் அதுல ஒரு கூட்டம் அத்தனை யார் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கு? சாத்தானுடைய கட்டுப்பாடு. ஏன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டாங்க? செவிசாய். இப்ப 10% இருக்கு பாத்தீங்களா? இந்த 10% எப்படி வஞ்சிக்கிறான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 10% எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவங்க, உத்தமமாய் பின்பற்றவங்க. ஆமை சோத்திரம். தேவனுடைய வார்த்தை வருதா, வசனம் வருதா, அதை கை கொண்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி காரியங்களை எல்லாம் நிறைவேற்றும். இவங்களையும் சாத்தான் டார்கெட் வச்சு அவங்கள என்ன பண்றான்? வஞ்சிக்கிறான். இந்த 10% நம்ம பிடிக்க முடியல. இந்த 90 தான் வந்து நிக்கிறோம். இப்போ 10% பிடிக்கணும். ஆனா 10% இருக்கிறவங்களை எப்படி வஞ்சிக்கிறான் தெரியுமா? சோத்திரம், நீ நல்லா ஊழியம் ஜெயிப்பா, நல்லா பாட்டு பாடு, நல்ல காரியங்கள் எல்லாம் என்ன செய், தேவை சித்தத்துக்கு மாறா செய்யின்றுவான். தேவ சித்தத்தை செய்ய விட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல ஊழியம் செய்ய சொன்னா அவன் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். செய்யறது ஊழியம், செய்யறது ஊழியம். ஆனா தேவன் சொன்ன இடத்துல என்ன பண்ணல? செய்யல. அதே போல பார்த்தீங்கன்னா நல்ல விசுவாசியா இருப்பாங்க, ஒரு குறை, சபையை நல்லா ஆசீர்வாதமா இருப்பாங்க எல்லாத்துக்கும். ஆனா அவர் ஆண்டவர் வச்ச சபை ஒன்று, இவன் இருக்கிற சபை இன்னொன்று. தேவ சித்தம் மாறிடுச்சா? தேவன் சொன்ன இடத்துல இல்ல, தேவன் சொன்னதை செய்யல இல்ல. அல்லேலூயா. ஆனா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பழுதொன்றும் இல்லை. தேவ சித்தத்தை மட்டும் என்ன பண்ணிட்டான்? மாத்தி விட்டுட்டான். அப்ப கர்த்தர்ட்ட போய் நிக்கிறான், நின்று சொல்றான், ஆண்டவரே உமக்காக இந்த பூமியில ஆண்டவரே எவ்வளவோ பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஊழியம் செஞ்ச ஆண்டவரே, இப்படியெல்லாம் சபையை தாங்கினேன், இப்படியெல்லாம் காரியத்தை செஞ்சேன், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்து அந்த சத்தத்தை கேட்டு எத்தனையோ பேர் ஒப்பு கொடுத்தாங்கப்பா. உங்க நாமத்தினால ஜெபிக்கும் போது பேய் ஓடுச்சு, நோய் ஓடுச்சு. இப்படியெல்லாம் அடிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, உன்னை யாருனே தெரியலையாப்பா அப்படிங்கிறார். உன்னை யாருனே? ஆண்டவரே என்னையே தெரியலையா? நல்லா பாருங்கடே. நல்லா உத்து பார்த்துட்டு சொல்றார், உன்னை யாருன்னே எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிறார். ஐயோ, பூமியில உங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சேன் அப்படிமா. நீ செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனா நான் சொன்னதை நீ செய்யலைன்ற. நான் சொன்னதை என்ன பண்ணல? நீ ஊழியம் செஞ்ச, நீ என் நாமத்தை பயன்படுத்தின, பரங்களை கொடுத்தேன், நீ அதை பயன்படுத்தின, சாச துரத்தின, எல்லாம் சரிதான். ஆனா நான் சொன்னதை நீ என்ன பண்ணல? செய்யல. அக்கிரமக்காரனேங்கிறார். யாரை பார்த்து? ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, ஊழியரை பார்த்து. அது அப்படி பர்ஃபெக்டா 10% சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 10% பார்த்தா சொல்ற, அக்கிரமக்காரனே, ஆமா உன்னை நான் அறியேன், உன்னை யாருன்னு எனக்கு, என்னை விட்டு அகன்றுப்போம், உனக்காக அக்கினி கடல் இருக்குங்கிறார். அல்லேலூயா. அப்ப சாத்தான் எவ்வளவு வஞ்சிக்கிறான் பார்த்தீங்களா? தேவ சித்தத்தை மாத்தி விட்டுட்டான் பார்த்தீங்களா? செய்யறதெல்லாம் சரிதான், நல்ல விஷயம்தான், செய்யறது நல்ல விஷயம்தான். கர்த்தர் சொன்னாராங்கிறதான் கேள்வி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி செய்கிறோமாங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு ஊழியமா இருக்கட்டும், சோத்திரம், ஜீவியமா இருக்கட்டும், தேவன் சொல்லி செய்கிற இடத்துக்கு வந்தாதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்களுக்கு தான் பரலோகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதனால உலகத்திலேருந்து தப்பி சபைக்குள்ள வந்துட்டோம். இதுல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விழிப்பாய் நடக்கணும். ஆமே சூத்திரம் அப்படின்னு ஒரு 10% உள்ள நுழைஞ்சிடலாம். ஆனா அதுலயும் நீங்க எப்படி இருக்கணும்? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் தேவ சித்தம். அதனாலதான் ஒரு காரியத்தை சொன்னேன், சோத்திரம், தேவனுக்கு பிரியமான ஒரு கேள்வியை எழுப்பிட்டு, சோத்திரம், அவர் சொன்ன அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. தேவனுடைய சித்தத்துடைய காரியங்களை அறிஞ்சுக்கணும், அந்த நடத்திப்பை நீங்க அறிஞ்சுக்கணும். ஆமே சோத்திரம், தேவ சித்தம் எப்படி செய்யணுங்கிறத நீங்களும் நான் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளும். அப்பதான் நம்ம வாழ்க்கை எதிர்காலம் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சித்தத்தை குறித்து பிரசங்கிக்கிறதும் இல்லை. தேவ சித்தம்னா என்னன்னு தெரியாது. சோத்திரம், இந்த கடைசி காலத்துல சோத்திரம், அந்த யோசேப்பை அறியாத நாட்களில சோத்திரம், அவனவன் தன் தன் விருப்பப்படி என்ன பண்ணான்? போனான். சொல்லப்பட்ட பிரகாரமா இந்த கடைசி நாட்கள்ல அவங்க உங்களுடைய பார்வைக்கு எது நலமாய் தோன்றுகிறதோ அவைகளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்றாங்க? கடந்து போறாங்க. நீங்களும் நான் அப்படி என்ன பண்ணிடக்கூடாது? கடந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம செய்யறது தேவ சித்தமானு கேட்டுட்டு செய்ய. அல்லேலூயா. அப்படி தேவ சித்தத்தை செஞ்சாதான் பரலோகம் என்ன பண்ணும்? அங்கீகரிக்கும், ஆசீர்வதிக்கும். அங்கே போய் நிற்கும் போது என்னுடைய சித்தத்தை செஞ்ச மகனேன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? கூப்பிடுவார். அல்லேலூயா. அப்ப எந்த அழைப்புல நம்மளை அழைத்தாரோ, விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரலா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் செய்கிறதா இருந்தால் தேவனுடைய சித்தத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். தேவ சித்தம் செஞ்சு பழகணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சொன்னார், நான் சுயமாய் ஒன்றையும் செய்யலை. ஆமா, அவர் எதையாவது ஒன்று தானா செஞ்சாரா? பத்தியலா? அவருக்கு செய்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா? வல்லமை இல்லையா? பிதாவுக்கு சமமானவர், பிதாவுக்கு நிகரானவர்.
ஆமை சோத்திரம், பிதாவானவர் உயிர்ப்பிக்கிறது போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். பிதாவானவர் ஆமை சோத்திரம் உன்னை சிருஷ்டிக்கிறதை போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கிறார். ஆமை சோத்திரம், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறார். ஆமை சோத்திரம், பிதாவாகிய தேவன் சொல்லும்போது இவரை கொண்டும் இவருக்காய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். உளவும் சொன்னவர் சோத்திரம் பாருங்க, இந்த பூமியில ஊழியம்னு வரும்போது சுயமாய் ஒன்றையும் செய்யாமல் தேவன், பிதாவாகிய தேவன் எதை காண்பித்தாரோ, எதை சொன்னாரோ அது எல்லாமல் தாமாய் ஒன்றையும் செய்யவில்லை. அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் செய்யணும். படிப்பா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், திருமணமா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் தேவன் சொல்லி செய்கிற இடத்திற்கு நீங்களும் நானும் வருகிறதற்கு பேர் தான் என்ன? தேவ சித்தம். தேவ சித்தத்துக்கு மாறாய் எதை செஞ்சாலும் பரலோகம் நிராகரிக்கும். அல்லேலூயா. ஐயா 10 வருஷம், ஐயா 10 வருஷம் நிராகரிக்கப்படும். ஐயா இவ்வளவு காரியம், அது நிராகரிக்கப்படும். ஏன்னா அது தேவனுடைய சித்தத்திற்குள்ள என்ன பண்ணல, வரல. அதனால நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. சாத்தான் இவ்வளவு தீவிரமாய் ஆமை சோத்திரம் சபைக்குள்ளேயும் ஜனங்கள் என்ன பண்றான், தேவனுடைய வழியில நடக்க விடாம வஞ்சிக்கிறது ஒரு கோஷ்டியா இருக்கு. ஆனா கர்த்தருக்குள்ள கடந்து வருகிறவருடைய வாழ்க்கையிலும் கூட சோத்திரம் என்ன பண்றான், தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாதபடி ஆமை சோத்திரம் அவங்க வாழ்க்கையை வஞ்சிச்சு அவங்களுடைய காலங்களை விருதாவாய் வீணாய் மாற்றி போடுகிறான், பிரயாசங்களை வீணாய் விருதாவாய் மாற்றி போடுகிறான். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் ஒன்னே ஒன்று செய்ய, 2 காரியத்தை சொல்லித்தரேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். 1, தேவனுக்கு பிரியமாய் வாழுங்க. நீங்க எதை செஞ்சாலும் அது தேவனை துக்கப்படுத்துமா, சந்தோஷப்படுத்துமா? சோத்திரம். தேவனை துக்கப்படுத்தினா வேண்டாம், தேவனை சந்தோஷப்படுத்தும்னா சோத்திரம். அது நம்ம கஷ்டமா இருந்தாலும் அந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அது தேவனை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. ஆமாம். 2வது, தேவன் சொல்லாத ஒன்றை என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு ஒரு பிரியமா இருக்குன்னு அதை செஞ்சிடக்கூடாது. தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யணும். அப்படிப்பட்ட இடத்துக்கு வருவோமானால், புழுதியில நீங்க இருந்தால், அவன் குப்பையில இருந்தால் கர்த்தர் உயர்த்துவார், பிரபுக்களோடு அமர பண்ணுவார், ராஜாக்களோடு அமர பண்ணுவார். கர்த்தர் இந்த பூமியில கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி தாவீதை உயர்த்தினதை போல உங்களை என்னையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.